याद होगा कि मैंने बीते बार जो प्रचार किया उसको मैं आगे ले चलूंगा करके कहा था. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் கடந்த முறை பிரசங்கித்த போது நான் இந்த பிரசங்கத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்லுவேன் என்று சொன்னேன். समय के अभाव के कारण मैं प्रचार नहीं कर सका उस दिन पूरा. அந்த நாளிலே நேரம் குறைவாக இருந்ததினாலே நான் முழு பிரசங்கத்தையும் செய்ய முடியவில்லை. मैं विश्वास करता हूं आज मैं उसको पूरा करने के लिए कोशिश करूंगा. நான் நம்புகிறேன் இன்றைக்கு அதை முழுவதும் நிறைவேற்ற முயற்சி எடுப்பேன். मेरे साथ खोलिएगा पहला तीमुथियुस पहला अध्याय 18 पद से लेकर 20वां पद तक हम देखेंगे. என்னோடு கூட திருவுங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். पहला तीमुथियुस उसका पहला अध्याय का 18 से लेकर 20वां पद तक. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். मैंने इस बात को कहने के पहले एक भूमिका को दी, उसको मैं याद दिलाने के लिए चाहता हूं. நான் இதை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு முன்னுரையாக பின்னணியை சொன்னேன். पौलुस जब सेवा कर रहा था, பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது उसके साथ एक झुंड को लेके ही वो सेवकाई का पूरा किया जैसा यीशु मसीह ने किया. எப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தாரோ அப்படியே பவுல் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு ஊழியக்காரர்களோடு இணைந்து தான் ஊழியத்தை நிறைவேற்றினார். इसलिए मैंने कहा था इंडिपेंडेंट कहने की शब्दों से मैं घृणित महसूस करता हूं. ஆகையினாலே இந்த இண்டிபெண்டன்ட் என்று சொல்லி சொல்கிறார்களே அந்த வார்த்தையிலே நான் அதிகமாய் அதை பகைக்கிறவன் வெறுக்கிறவன். बहुत लोग इंडिपेंडेंट होने के लिए चाहते हैं क्योंकि उनसे कोई पूछताछ नहीं करना है. अनेகர் இண்டிபெண்டன்டாக இருக்க விரும்புகிறார்கள். என்ன சொல்ல அவர்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது, ஒன்றும் பேச கூடாது. हमी राजा हमी मंत्री, நானே ராஜா நானே மந்திரி, हमी चपरासी, நான் தான் ऐसे सेवकाई आगे नहीं बढ़ पाती है. இப்படிப்பட்ட ஊழியம் தொடர்ந்து வளர்ச்சி பெறாமலே நின்றுவிடும். इसलिए मैंने बीते बार कहा था ஆகையினாலே கடந்த முறை நான் சொன்னேன், सेवकाई एक झुंड के रूप में किया जाता है. ஊழியம் ஒரு குழுவாக நிறைவேற்றப்படுகிறது. मैं हमेशा परमेश्वर को धन्यवाद देता हूं. எப்பொழுதுமே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். जितने लोग हमारे साथ मिलकर सेवा करते हैं, எத்தனை பேர் நம்மோடு இணைந்து ஊழியம் செய்கிறார்களோ उनके लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं. அவர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். मैं हमेशा इस बात को अंगीकार करता हूं. எப்பொழுதுமே இந்த காரியத்தை நான் அறிக்கை பண்ணுவதுண்டு. मैं शुरू किया जरूर, நான் ஆரம்பித்தேன் உண்மைதான், परंतु हम लोग मिलके हम लोग इसको बनाए हैं. ஆனால் நாம் எல்லோரும் இணைந்து இந்த ஊழியத்தை உருவாக்கி இருக்கிறோம். जेम्स को हम लोग मिलके बनाए हैं. ஜெம்ஸை நாங்கள் இணைந்து உருவாக்கி இருக்கிறோம். मैंने इसको पौलुस के जीवन से और यीशु मसीह के जीवन से ही सीखा. நான் இதை பவுல் அல்லது இயேசுவினுடைய ஊழியத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். मैंने बीते बार कहा था, கடந்த முறை நான் சொன்னேன், लूका एक डॉक्टर को पौलुस अपने टीम में ले लिया ताकि वो लूका रचित सुसमाचार को लिखें और प्रेरितों के काम को लिखें. லூக்கா என்ற மருத்துவரை பவுல் தன்னுடைய ஊழியத்தில் இணைத்துக் கொண்டான். எதற்காக? அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் காரியத்தையும் அவர் எழுதத்தக்கதாக. एक डॉक्टर को लेखक बना दिया पौलुस ने. பவுல் ஒரு மருத்துவரை எழுத்தாளராக மாற்றி போட்டான். तीतुस को लिया था தீத்துவை எடுத்துக்கொண்டான். और तीतुस को भी उसने एक एडमिनिस्ट्रेटर के रूप में तैयार किया. தீத்துவையும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக பவுல் ஆயத்தப்படுத்தினான். तीमुथियुस के बारे में भी बाइबल बतलाती है. தீமோத்தேயு குறித்து வேதம் சொல்கிறது, पौलुस की सेवकाई को आगे ले जाने के लिए उसको एक सक्सेसर के रूप में तैयार किया. பவுலுடைய ஊழியத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்காக சக்சஸராக தீமோத்தேயுவை உருவாக்கினான். इस प्रकार अनेक लोगों का नाम बाइबल में आया है. இப்படி अनेகருடைய பெயர் வேதத்தில் இருக்கிறது. और उस तीमुथियुस को वो पौलुस चिट्ठी लिखता है. அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபம் எழுதுகிறான். और इसलिए तीमुथियुस की पत्री, पहला पत्री और दूसरी पत्री को लगातार पढ़ने के लिए मैं कहता था आप जवानों से. ஆகையினாலே உங்களிடத்திலே வாலிபர்களாகிய உங்களிடத்திலே நான் சொன்னேன், இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுடைய நிருபங்களை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். डॉक्टर बिली ग्रैहम जो जबरदस्त सेवक था, जिनको परमेश्वर ने बहुत इस्तेमाल किया, वे ये कहते थे प्रतिदिन एक नीति वचन की अध्याय और 5 भजन संगीता को मैं पढ़ रहा हूं करके वे कहते थे. டாக்டர் பில்லிகிராம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு பிரசித்தி பெற்ற வலுவான நல்ல ஊழியராக திகழ்ந்தவர். அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நான் நீதிமொழியிலே 1 அதிகாரத்தையும் சங்கீத புத்தகங்களிலே 5 அதிகாரத்தையும் வாசித்து வருகிறேன். मार्टिन लॉयड
करके एक बहुत प्रसिद्ध प्रचारक है। மார்ட்டின் லாயர் என்று சொல்லி ஒரு பெரிய பிரசங்கியார் இருக்கிறார். उन्होंने कहा एक एक विश्वासी प्रतिदिन मत्ती रचित सुसमाचार 5वां अध्याय 6वां अध्याय 7वां अध्याय को पढ़ना है करके कहा। அவர் சொன்னார் ஒவ்வொரு விசுவாசியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். एवरी डे और उनका कहना है उसी में ही मसीहत का पूरी बातें भरी हुई है। அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் அந்த அதிகாரத்துக்குள்ளே தான் கிறிஸ்தவத்தினுடைய எல்லா பொக்கிஷமும் அடங்கி இருக்கிறது. लेकिन मैं अपने तरफ से जवानों के लिए कहने के लिए चाहता हूं, ஆனால் நான் என்னிடமாக வாலிபரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, विशेष तौर से जो 30 साल के नीचे के हैं आपसे मैं कहने के लिए चाहता हूं, விசேஷமாக 30 வயதுக்கு கீழா இருக்கிற உங்களிடத்தில் நான் சொல்ல வருகிற காரியம், कम से कम हफ्ता में एक बार पहला तीमुथियुस, दूसरा तीमुथियुस, तीतुस इस तीनों पत्री को पढ़िएगा। வாரத்திலே ஒரு முறையாவது நீங்கள் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து இந்த நிருபங்களை ஒரு முறையாவது வாசித்து விடுங்கள். आप मुझसे पूछेंगे क्या अंकल इसके द्वारा क्या फायदा है? நீங்கள் கேட்கலாம் அங்கிள் இதன் மூலமாக எனக்கு என்ன லாபம்? मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். बिल्ली ग्रैहम कहते थे பில்லி கிராம் சொல்லி வந்தார், आपका जीवन में किस रास्तों में चलना उसको सीखने के लिए भजन संगीता और नीति वचन को पढ़ाओ। நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த வழியா எப்படி போக வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் வாசிக்க வேண்டும். और मार्टिन लॉयड जोन्स उस प्रचारक ने कहा आपके मसीहत को पूरी तरह से समझना है, मत्ती रचित सुसमाचार अर्थात सर्मन ऑन द माउंट को पढ़ो। மார்ட்டின் அந்த லாய்ஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்வதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரையாய் சொன்னார்கள். लेकिन मैं आपसे कहने के लिए चाहता हूं, ஆனால் உங்களிடத்தில் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், अगर आगे चल के आप कलीसिया में समाज में एक अगुवा होने के लिए चाहते हैं, நீங்கள் பின்னாலே போய் சபையிலே சமுதாயத்திலே ஒரு தலைவராக மாற விரும்புவீர்கள் என்று சொன்னால், या किसी संस्था में அல்லது ஒரு நிறுவனத்திலே आप हर एक हफ्ता कम से कम एक बार पहला तीमुथियुस, दूसरा तीमुथियुस, तीतुस को पढ़िएगा। நீங்கள் தலைவராக மாற விரும்பினால் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து இந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். वो आपको लीडरशिप की क्वालिटी को आपके अंदर बढ़ा देगा। இவைகள் உங்களுக்குள்ளே தலைமைத்துவத்தினுடைய தத்துவங்களை அல்லது குவாலிட்டிஸை உங்களுக்குள்ளே பெருக்கும். जो लीडरशिप में है, லீடர்ஷிப்ல இருக்கிறவர்கள் मैं आपको सलाह दूंगा, உங்களுக்கு ஆலோசனை இப்படி வருகிறது, चाहे स्कूल में होंगे या अस्पताल में होंगे या एडमिनिस्ट्रेशन में होंगे या चर्च प्लांटिंग में होंगे या सपोर्टिव मिनिस्ट्री में होंगे या मीडिया में होंगे, कहीं भी होंगे, आप इस बात को याद रखें। நீங்கள் ஸ்கூல் ஊழியத்திலே லீடர்ஷிப்ல இருக்கலாம், அல்லது ஹாஸ்பிடல் ஊழியத்திலே, மீடியாவில் இருக்கலாம், சர்ச் பிளான்டிங்ல இருக்கலாம், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். If you want to be a very effective leader, अगर आप एक बहुमूल्य बहुत ही कामयाब अगुवा बनने के लिए चाहते हैं, please once in a week read and meditate on 1 Timothy, 2 Timothy and Titus. आप सप्ताह में एक बार कम से कम पहला तीमुथियुस और दूसरा तीमुथियुस और तीतुस की किताबों को पढ़े. इसलिए इसमें से मैं कुछ बातों को आपके सामने लाया था, ஆகையால இவைகளிலிருந்து சில காரியங்களை உங்கள் முன்பு நான் கொண்டு வந்திருந்தேன். हम उसके ओर चलेंगे। அவைகளை நோக்கி இப்பொழுது போகலாம். पहला तीमुथियुस पहला अध्याय का 18 पद, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். हे पुत्र तीमुथियुस, उन भविष्यवाणियों के अनुसार जो पहले तेरे विषय में की गई थी, मैं ये आज्ञा सौंपता हूं कि तू उनके अनुसार अच्छी लड़ाई को लड़ता रहे. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. और विश्वास और उस अच्छे विवेक को थामे रहे, जिसे दूर करने के कारण कितनों का विश्वास रूपी जहाज डूब गया. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். वहां पर 2 जन का नाम लेके लिखता है, 2 பேருடைய பெயரை இட்டு அவன் எழுதுகிறான். और कभी कभी लोग मुझको डांटते हैं, बड़े बड़े लोग मुझे डांटते हैं,
स्टेज में क्यों दूसरों का नाम लेके तुम कुछ खंडन करते हो? சில பெரியவர்கள் நான் பிரசங்கிக்கும் பொழுது அதற்கு பின்பு இப்படியாக என்னை திட்டுவார்கள் அதட்டுவார்கள், ஏன் ஸ்டேஜில் நின்னுக்கிட்டு நீ பெயரெல்லாம் எடுத்து இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாய். लेकिन बाइबल में पौलुस ने तीमोथियुस को नाम लेके कहा था. ஆனால் வேதத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பெயரை எடுத்து அவன் சொல்லுகிறான். कुछ लोग कहते हैं ये तो इंडिविजुअल लेटर है इसलिए लिखा है. சிலர் சொல்லுகிறார்கள் இது ஒரு தனிப்பட்ட கடிதம் ஆகையினால அவன் எழுதி இருக்கிறான். लेकिन पवित्र आत्मा का मालूम है ये सारे संसार के लोग पढ़ेंगे. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் உலகத்தில் உள்ள அனைவரும் இதை படிப்பார்கள் என்று. इसलिए उनके बात को मैं थामता नहीं हूं. ஆகையினாலே அவருடைய காரியத்தை நான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. 20वां पद को पढ़िएगा. 20ஆம் வசனத்தை பாருங்கள். उन्हीं में से हुमीनस और सिकंदर हैं जिन्हें मैंने शैतान को सौंप दिया कि वे निंदा करना न सीखें. ஹிமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். मैंने बीते हफ्ता कहा था கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், जो दो व्यक्ति दूसरों के विश्वास को छेद करके उनका नैया को डुबाने वाले थे. ரெண்டு மனிதர்கள் பிறருடைய விசுவாசத்திலே துளையை ஏற்படுத்தி அவர்களை மூழ்கடிக்கிறவர்கள். और उनका एक ही कारण है, उनका अच्छे विवेक से उनको बुराई से बरा के उनको विवेक को खराब करने का काम करते थे. நான் சொன்னேன் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல மனசாட்சி இருக்கிறதே, அந்த நல் மனசாட்சியை தீட்டுப்படுத்தி விசுவாசத்தை குலைத்து போட்டார்கள். मैं आपको आज बतलाने के लिए चाहता हूं இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். क्योंकि बीते हफ्ता मैंने कहा था ஏனென்றால் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ऐसे दूसरों को विश्वास को डुबाने वालों का क्या दंड देने के लिए पौलुस कहता करके मैंने सिखाया आपको. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இப்படி விசுவாசத்தை சேதப்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்னது. पौलुस खुद कहता है பவுலே சொல்லுகிறான், मैंने उनको शैतान के हाथ में सौंपा. நான் அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். एक भारी दंड को देता है. ஒரு பெரிய தண்டனையை அறிவிக்கிறான். कान खोल के सुन लें. செவிகளை திறந்து கேளுங்களேன். हम जानते हैं நாம் அறிந்திருக்கிறோம், यीशु मसीह ने कहा चोर और किसी काम के लिए नहीं आता. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது திருடன் வேறு ஒன்றுக்கும் வரவில்லை, चोरी करने, हत्या करने, घात करने के लिए आता करके यीशु ने कहा. இயேசு சொன்னார் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். तब क्या पौलुस दो साथियों को, सहकर्मियों को जो दूसरों के विश्वास में छेद डालते हैं उनको शैतान के हाथ में देने के लिए कहेगा? அப்படி என்றால் இந்த பவுல் என்பவன் ரெண்டு ஊழியக்காரர்களை அல்லது உடனே இருந்தவர்களை இப்படி பிறருடைய விசுவாசத்திலே அல்லது நல் மனசாட்சியிலே சேதத்தை ஏற்படுத்தினவர்களாக இருந்தார்களே அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுவானா? क्या पौलुस को मालूम नहीं शैतान घात करने, हत्या करने और खत्म करने के लिए चले आता है? சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான் என்று சொல்லி என்ன பவுலுக்கு தெரியாதோ? लेकिन एक और बात को आप भूलना नहीं. ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். मेरे साथ खोलिएगा. என்னோடு திறவுங்கள். यीशु ने एक और बात को भी कहा था. இயேசு இன்னொரு காரியத்தையும் சொன்னார். मत्ती रचित सुसमाचार மத்தேயு எழுதின சுவிசேஷம் उसका 10वां अध्याय 10ஆம் அதிகாரம், वहां पर यीशु ने कहा, அங்கே இயேசு சொன்னார் 28 पद, 28வது வசனம். मत्ती रचित सुसमाचार 10वां अध्याय का 28वां पद மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனம். मैं पढ़ रहा हूं. நான் வாசிக்கிறேன். जो शरीर को घात करते हैं पर आत्मा को घात नहीं कर सकते हैं उनसे मत डरना. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். शैतान आत्मा को मारने के अधिकार नहीं रखता है. சாத்தான் ஆத்துமாவை கொல்ல அதிகாரம் அற்றவன். शरीर के घात करने के ताकत रखता है. சரீரத்தை கொல்ல அவனுக்கு வல்லமை உண்டு. और पौलुस का विचार यही है பவுலுடைய எண்ணம் என்ன தெரியுமா? उनके आत्मा बच जाए. அவருடைய ஆத்துமா காப்பாற்றப்பட வேண்டும். शारीरिक
क्रियाएं नुकसान हो जाएं कोई बात नहीं. சரீரத்தினுடைய காரியங்கள் அழிந்து போகட்டும், பரவாயில்லை. एक और जगह में पौलुस कहता है, இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறான், पहला कोरिन्थियों 1 கொரிந்தியர் 5वां अध्याय, 5ஆம் அதிகாரம். वहां एक व्यक्ति कलीसिया के अंदर है लेकिन व्यभिचार के पाप में फंसा हुआ है. அங்கே ஒரு மனிதன் சபைக்குள்ளே இருக்கிறான், ஆனால் விபச்சார பாவத்திலேயே தரித்திருக்கிறான். सुनिए, கேளுங்கள், ये कलीसिया के अंदर पाया हुआ व्यक्ति है. சபைக்குள்ளேயே காணப்படுகிற ஒரு மனிதன் ये व्यभिचार के पाप में फंसा हुआ है. விபச்சார பாவத்திலேயே சிக்கி இருக்கிறவன். यहां तक எதுவரைக்கும் இருக்கிறான்? अन्य जातियों से भी बढ़कर ये व्यभिचार के पाप में फंसा है. அந்நிய அல்லது புறஜாதியை காட்டிலும் மோசமான ஒரு விபச்சாரத்திலே சிக்கி இருக்கிறான். उन दिनों में एक आदमी 3-4 पत्नियां रखते थे. அந்த நாட்களிலே ஒரு மனுஷன் 3-4 மனைவிகளை உடையவனாய் இருந்திருப்பான். आजकल कानून के द्वारा वो बंद किया गया, लेकिन तो भी हिंदू मैरिज में ये संभव है. இன்றைக்கு சட்டதிட்டங்களினாலே அது தடை பண்ணப்பட்டிருந்தாலும் இந்து திருமணங்களிலே இது சாத்தியமாயிருக்கிறது. अगर पहली वाली बोलेगी दूसरी के भी शादी कर लीजिए, वो कर सकता है. ये हिंदू मैरिज एक्ट. இந்து மேரேஜ் ஆக்டின் படி பார்த்தோம் என்று சொன்னால், முதல் மனைவி நீர் இன்னொருவளை திருமணம் செய்து விடலாமே, செய்து கொள்ளும் என்று சொன்னால் அவன் செய்து கொள்ளலாம். हिंदुस्तान में अनेक लोग पहली वाली को अगर बच्चा नहीं होता दूसरे के साथ शादी कर देते हैं. இந்தியாவிலே முதல் மனைவிக்கு குழந்தை பெறக்கூடிய காரியம் இல்லை என்று சொன்னால் அந்த புருஷன் இரண்டாவது மனைவியை நோக்கி திருமணம் செய்கிறான். इस्लाम के अनुसार अगर एक आदमी के पास ताकत है, 4 लड़की से शादी कर सकते हैं. இஸ்லாமியத்தின்படி ஒரு மனிதனுக்கு அவனுக்கு பலன் இருக்கும் என்று சொன்னால் 4 பெண்களை மனைவிகளாக்கி கொண்டு விடலாம். वो हिंदुस्तान में भी ये कानून है. அது இந்தியாவிலேயும் அந்த சட்டங்கள் உண்டு. इसी को एक समान बनाने के लिए मोदी सरकार कोशिश करती है. எல்லாரையும் ஒன்று போல ஒரே சமானம் என்று சொல்வதற்கு மோடி அரசாங்கம் உதவி செய்கிறது. लेकिन मसीहत में एक व्यक्ति एक औरत से ही शादी कर सकता है. ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒரு புருஷன் ஒரு மனைவியுடையவனாக மாத்திரமே இருக்க வேண்டும். एक के साथ रह सकता है. ஒரு மனைவி உள்ள புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், होशियार. எச்சரிக்கையா இருங்க. मसीह में आ गया, கிறிஸ்தவன் ஆயிட்டல, तुम्हारे पर कड़की कानून है. உனக்கு மேல பயங்கரமான ஒரு சட்டம். हिंदू मैरिज में बंदूक लगा के पगली वाली से बंदूक लगा के इससे भी शादी करेंगे करके लिखेंगे, वो लिख करके दे देगी. இந்து மதத்தின்படி பார்த்தன்னு சொன்னா, முதல் மனைவிட்ட துப்பாக்கி எண்ணிட்டே நான் அவளை திருமணம் பண்ண போறேன்னு சொன்னா, அவ சொல்லிட்டான்னா நீ திருமணம் பண்ணலாம் சொன்னா நீ பண்ணிரலாம். इस्लाम में क्या है? இஸ்லாமியத்துல என்ன? क्यों मोहम्मद साहब ने इसको लाया? ஏன் முகமது ஐயா அவர்கள் இதை கொண்டு வந்தார்கள்? उन दिनों में कई युद्ध होता था. அந்த நாட்களிலே யுத்தங்களுக்கு குறைவில்லாம இருந்துச்சு. आप सबों को मालूम है पुरुष लोग युद्ध में मर जाते थे. நீங்கள் அறிந்திருக்கிறபடி புருஷர்கள் யுத்தத்திலே மாண்டு போய் கொண்டிருந்தார்கள். इसलिए हजारों विधवाएं पाए जाते थे. अनेक பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருந்தார்கள். आप सबों को मालूम होना चाहिए, உங்களுக்கு தெரிய வேண்டும், इस्लाम के अंदर सोशल रिफॉर्मेशन के लिए कई कानून को उन्होंने बनाया. இஸ்லாமியத்துக்குள்ளே சோஷியல் ரிஃபார்மேஷனுக்காக अनेक சட்டங்களை நியமங்களை உருவாக்கினார்கள். जब मोहम्मद साहब ने देखा बहुत विधवाएं हैं, முகமது ஐயா பார்த்தார்கள் अनेक விதவைகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்களே, पुरुष की संख्या कम है, இப்பொழுது புருஷனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. इसलिए उन्होंने कहा, அவர் சொன்னார், अरे ये विधवा और उनके बच्चे क्या करेंगे खाने पीने के लिए? இந்த விதவைகள் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? इसलिए अगर ताकत होगा शारीरिक और आर्थिक, ஆகையினாலே சரீரத்துல அல்லது பணமும் இருக்குன்னு சொன்னா உன்கிட்ட 4 लड़की से शादी कर. நீ 4 பெண்களை திருமணம் செய்து கொள். लेकिन उन्होंने कहा 4 विधवाओं से शादी करने के लिए. அவர் சொன்னது 4 விதவைகளா இருக்கிறாங்களே அவங்கள தான் திருமணம் பண்ணணும். लेकिन हमारा समाज तो पहुंचा हुआ फकीर ना है. ஆனா நம்முடைய சமுதாயம் இருக்கு இல்லையா, அது எங்கேயோ தேர்ச்சி அடைஞ்சு எங்கேயோ போயிட்டு இருக்குல்ல. इसलिए 4 के लिए 12 साल की लड़की से भी शादी करके सऊदी अरेबिया ले जाता है. ஆகையினாலே 4க்கு திருமணம் செய்யும் பொழுது 12 வயது பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு அவன் திருமணம் செய்து சவுதிக்கு போயிடுறான். That was not the understanding of Muhammad साहब. मोहम्मद साहब जब कहे थे तो उस प्रकार विचार से नहीं कह रहे थे. ये कानून अनुमति देती है. சட்டம் அனுமதிக்கு வழங்குகிறது. उन दिनों में அந்த நாட்களிலே एक अपना वैभव को दिखाने के लिए लोग जितना पत्नी रख सकते थे उतना पत्नी रखते थे. தன்னுடைய பிரஸ்தாபத்தை காட்டுவதற்கு எத்தனை மனைவிகளை கொள்ள வேண்டுமோ அத்தனை மனைவிகளை கொண்டிருந்தார்கள். उसी प्रकार के समय में அப்படிப்பட்ட காலகட்டத்தில் कोरिन्थ कलीसिया में अपनी माँ को छोड़ के और स्त्रियों से भी बाप ने शादी किया. அதாவது அந்த தன்னுடைய மனைவி
अम्मा उठी அம்மா விட்டுட்டு இன்னும் பல பேரையும் அந்த தகப்பன் திருமணம் செய்திருக்கிறார். लेकिन लड़का ने क्या किया ஆனா பையன் செய்தது என்ன? बाप की दूसरी पत्नी का लेके भाग गया அந்த அப்பாவுடைய இன்னொரு மனைவி இருக்கிறாளே அந்த மனைவியை கூட்டிக்கிட்டு இவன் பையன் ஓடிட்டான். पौलुस उसको बहुत खंडन करता है பவுல் அதை எச்சரிக்கையோடு பேசுகிறான். विभचार करके कहता है அதை சொல்லும் பொழுது சொல்லுகிறான் விபச்சாரம். ऐसे पाप करके मंदिर में मंडली में भी आके बैठ जाएगा அப்படிப்பட்ட பாவம் செய்து சபை மண்டலியிலே உட்கார்ந்துருவான். कोरिन्थ कलीसिया के क्या हालत है குரிந்து சபை நிலைமை என்ன? रबकी होवे सन्ना हमेशा पत्नी के साथ बाप के पत्नी के साथ भागा हुआ रबकी होवे सन्ना ரபிக்கு ஹோவே சன்னா சன்னான்னு சொல்லிட்டு அப்பாவுடைய அங்கே திருமணம் செய்யப்பட்ட அந்த ஆளை திருமணம் செய்துட்டு இங்க செய்துட்டு இருக்கிறான். इसलिए पौलुस लिखता है ஆகையினாலே பவுல் எழுதுகிறார். पढ़िएगा 5वां पद 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். पहला कुरिन्थियम 5वां देखा 5वां पद 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். शरीर के विनाश के लिए शैतान को सौंपा जाए ताकि उसकी आत्मा प्रभु यीशु मसीह के दिन में उद्धार पाए அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். इसलिए आप पौलुस को गलत मत समझिएगा ஆகையினாலே நீங்கள் பவுலை தவறா எண்ணி விடாதீர்கள். पौलुस इस खंडन की बातों को इस न्याय की बातों को इस निर्णय की बातों का करने का कारण பவுல் இந்த ஒரு காரியத்தை இந்த நியாய தீர்ப்பை இந்த தண்டனைக்குரிய காரியத்தை செய்ததின் நோக்கம் जो दूसरों के विश्वास और अच्छे विवेक को शुद्ध विवेक को छेद करके उसके विश्वास की नाव को डुबाने के लिए कोशिश करता है எவன் ஒருவன் பிறனுடைய விசுவாசத்தை அல்லது நல் மனசாட்சியை துளையிட்டு அழித்து அந்த விசுவாச கப்பலை மூழ்கடிக்க முயற்சி எடுக்கிறானோ उसको शैतान के हाथ में मैं सौंप दिया हूं करके कह के 2 जन का नाम भी लिखता है அவனை சாத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி 2 பேருடைய பெயரையும் இட்டு எழுதுகிறான். लेकिन मैं आज आपको ये खास बात को खाने के लिए चाहता हूं இன்றைக்கு நானோ உங்களிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். परमेश्वर वचन से आपको शुद्ध करने के लिए कोशिश करता கர்த்தர் வசனத்தினாலே உங்களை சுத்திகரிக்க முயற்சி எடுக்கிறார். फिर पवित्र आत्मा से शुद्ध करने के लिए कोशिश करता திரும்ப பரிசுத்த ஆவியானவராலே உங்களை சுத்திகரிக்கிறார். और कलीसिया में उठने वाली भविष्यवाणियों के द्वारा शुद्ध करने के लिए कोशिश करता திரும்ப சபையிலே அப்பப்பொழுது பேசப்படுகிற தீர்க்க தரிசனங்களினாலே உங்களை சுத்திகரிப்புக்குள் செய்கிறார். पुलपिट से आए हुए वचनों से आपको निरुत्तर करने के लिए चाहता மேடையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களினாலே உங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். परंतु ஆனால் अगर इन सारी बातों के लिए आप कान नहीं लगाएंगे இந்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் செவியை அடைத்து போட்டாலும் आपको चौथा इलाज एक ही है உங்களுக்கு 4வது ஒரு சிகிச்சை உண்டு. पहला इलाज वचन को पढ़ने के समय वचन आपको शुद्ध करता है முதலாவது சிகிச்சை வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சுத்திகரிக்கிறது. दूसरा दवाई पवित्र आत्मा आपको शुद्ध करता है இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்தப்படுத்துகிறார். तीसरा दवाई आपको यहाँ से निकली हुई वचन या किसी के द्वारा निकली हुई भविष्यवाणी के द्वारा आपको शुद्ध करता है மூன்றாவது மருந்து இங்கே இருந்து புறப்படுகிற வசனங்கள் யாராவது ஒருவரால பேசப்படுகிற பிரசங்கங்கள் உங்களை சுத்திகரிப்புக்குள் கொண்டு வரும். आप इन सारी बातों के लिए अनसुनी जब रह जाते हैं நீங்கள் இவைகளை எல்லாம் கேட்டும் கேளாமலே போய்விட்டால் आपके लिए एक ही उपाय है உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. आपका शरीर की मिट्टी को चाटने के लिए உங்களுடைய சரீரத்தினுடைய மண்ணை நக்கி போடும்படியாய் या मिट्टी के स्वभाव को चाटने के लिए அல்லது மண்ணினுடைய ஸ்வபாவத்தை நீங்கள் நக்கும்படியாய் உங்க வாழ்க்கையில இருந்து நக்க சார் உங்க வாழ்க்கையிலிருந்து मिट्टी साटने के लिए एक ही को प्रभु ने अधिकार दिया அந்த மண்ணை நக்குவதற்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தேவன் அங்கே அதிகாரம் கொடுத்திருந்தார். किसको யார் அது? किसको யாரு? शैतान लूसीफर या सांप சாத்தான் லூசிஃபர் என்று அழைக்கலாம் அல்லது பாம்பு என்று அழைக்கலாம். बगल वाला का हाथ पकड़ के चेहरा देख के पढ़िएगा பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்களேன். पहले दवाई में ही ठीक कर लीजिए முதலாவது மருந்துலயே சரியாயிருங்க. अगर अपने हृदय को कठिन बोले छोड़िए मत கையை விடாதீங்க. ஒருவேளை உங்க இருதயத்தை और कठिन करते हैं இன்னும் கடினமாக்குனா कम से कम दूसरी दवाई आप पी के ठीक हो जाइए ரெண்டாவது ஒரு மருந்து கிடைக்கும் போது அதுலயாவது சரியாயிருங்க. अगर उसमें भी ठीक नहीं होते हैं அதுலயும் சரியாகலன்னு சொன்னா पास्टर साहब लीडर साहब के द्वारा या सेल लीडर के द्वारा जो आपके ऊपर
भविष्यवाणी के रूप में वचन दिया जाता, उसके लिए ठीक हो जाइए। பாஸ்டர், அசிஸ்டன்ட் லீடர் இவர்கள் மூலமா கொடுக்கப்படுற வசனங்கள்னால சரியாயிருங்க. क्या जवाब देते हैं? இப்போ வந்திருக்கிற பதில் என்ன சொல்லுங்க? आपको क्या जवाब दिए लोग? அப்போ அவங்க சொன்னதுக்கு அவங்க பதில் என்ன கொடுக்குறாங்க? अभी दोनों हाथ पकड़ लीजिए। இப்போ ரெண்டு கரத்தையும் பிடிச்சிருங்க. 3 दवाई के लिए अगर ठीक नहीं होता है, மூன்று மருந்துக்கு உங்க சரி வரலன்னு சொன்னா आपको शैतान के हाथ में ही सौंपना हो। உங்களை சாத்தான் வசம் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். हेलो, कितने लोग चाहते हैं लूसीफर भैया के साथ रहने के लिए? எத்தனை பேர் விரும்புறீங்க லூசிஃபர் அண்ணனோடு கூட போய் இருக்கிறதுக்கு? एक लड़का गीत गा रहा था एक चर्च में, मैं सच कह रहा हूं। உண்மையான ஒரு காரியத்தை சொல்ற ஒரு பையன் சபையில பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். प्रेमी, मैं उसको हाथ पकड़ लिया, அன்பே, நான் அவன் கரத்தை பிடிச்சேன். बतला के बोलो कौन है प्रेमी? நீ சொல்லு அந்த அன்பே யார்? அந்த அன்பு. उसने कहा अंकल आप पीछे बैठे देखते मैं गाता नहीं। अगर देख ले तो मैं गाऊंगा नहीं। அங்கிள் அவன் சொன்னா நீங்க பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சிருந்தேன்னா பாட்டே பாடி இருக்க மாட்டேன். मैंने कहा अभी तो कहो। சரி இப்ப சொல்லுப்பா நீ யாரு? प्रेमी, பிரேமி, அன்பே. क्योंकि उसके हाथ में सेल फोन था, उसमें कुछ दूसरे का पिक्चर था, इसलिए मैंने कहा प्रेमी। पास्टर सोच रहा है कि ये मोबाइल में गीत को देख के गा रहा है। नहीं नहीं, பின்னால இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். மொபைல்ல ஒரு பொண்ணுடைய போட்டோ இருந்துச்சு. பாஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா போன்ல வந்து வரிகள்லாம் லெட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்து பாடிட்டு இருக்கான்னு சொல்லி मैं पीछे से देख सका, इसलिए मैंने பின்னால இருந்து அதை பார்க்க முடிஞ்சது. ஆகையினால கையை பிடிச்சேன். वहां गीत नहीं है, அங்கே பாடல் வரிகள் இல்ல. प्रेमी, அன்பே. मैंने कहा सुनो, मैं पीछे से जब देख रहा था ना, நான் பின்னால இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? क्योंकि वो पिक्चर जैसा था, அது ஏனென்றால் அது ஒரு படம் மாதிரி இருந்தது, एक பிக்சர் மாதிரி. लड़की की पिक्चर एकदम इतना ही जट्टी पहन के उसको पैंट करती है बस। ஜட்டி போட்டிருக்கிறா பிக்சர்ல, ஆனா சொல்றது பேண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி. वो भी फटा हुआ, அதுவும் கிழிஞ்சது. और ऊपर का ड्रेस के बारे में मैं वर्णन नहीं करना चाहता। மேல போட்டிருக்க ட்ரெஸ்ஸை குறித்து வர்ணிக்க முடியாது இங்க. और ये एक हाथ में रख के प्रेमी, அத கையில வச்சுக்கிட்டு அன்பே. कम्युनियन सर्विस की तैयारियां हो रही है, प्रेमी। அங்க கம்யூனியன் சர்வீஸுக்கு ஆயத்தப்பட்டு இருக்காங்க, அங்க அந்த பாட்டை பாடுறான். मैं सच कहता हूं, पीछे से हाथ धर लिया। நான் உண்மையை சொல்றேன், பின்னால இருந்து அவன் கையை பிடிச்சிட்டேன். दूसरा शब्द क्या है बोल के फिर गाओ। அடுத்த வார்த்தை என்ன அதை சொல்லிட்டு திரும்ப பாடு. मैंने कहा यीशु के जगह पर लूसीफर, प्रेमी लूसीफर जी, क्योंकि मैं पीछे से दिखाई पड़ता है, उसमें 2 तो सिंह है, एक तो पूंछ है, वैसे दिखाई पड़ता, लड़की ऐसे ही दिखाई पड़ती है, इसलिए मैंने पूछा कौन है भैया प्रेमी तुम्हारा? அப்பா லூசிஃபர் மாதிரி இருக்கிறா, ஏன்னா பெண் அப்படித்தான் அங்க காட்சி அளிக்கிறா, 2 கொம்பை வச்சுக்கிட்டு வாழை பெருசா வச்சிருக்கிற மாதிரி லூசிஃபர்னு சொல்லி வார்த்தையை சொல்லி பாடு. நீ அடுத்த வார்த்தையை பாடு. Listen, நல்லா கேளுங்க. if you are affecting somebody's good conscience by any means, you are entitled to be handed over to Satan so that your soul will be saved. अगर आप किसी के शुद्ध जो विवेक है उसको घायल करते हैं, खत्म करते हैं, तो आपको शैतान के वश में किया जाए ताकि आपके प्राण या आत्मा बच जाए. Not to punish you, आपको दंड देने के लिए नहीं ये काम, not to destroy you, या आपको सत्यानाश करने के लिए नहीं, but to save you. लेकिन आपको बचाने के लिए. With a heavy heart, the servants of God sometimes hand over people in the hands of the devil. कभी कभी परमेश्वर के दास लोग जो हैं भारी हृदय के साथ वे आपको शैतान के वश में कर देने का बात हो जाती है. आप पूछेंगे अगस्टिन जबकुमार आपने कभी किया? நீங்கள் கேட்கலாம், அகஸ்டின் ஜெபக்குமார் நீங்கள் எப்போதாவது செய்யதுண்டா? यस सर, हाँ मैंने किया है. आके पूछना नहीं किसको दिए हैं. நீங்கள் வந்து கேட்றாதீங்க யார்ட்ட எப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி. I did in my life, मेरे जीवन में मैंने किया हूं, in my ministry. मेरी सेवकाई में. If I say that, you will understand the consequences also.
अगर मैं उसको कहूंगा तो उसके लिए परिणाम क्या है उसको भी आप समझ लेंगे. परंतु आज मेरा विषय वो नहीं. ஆனால் இன்றைக்கு என்னுடைய கருத்து அது அல்ல. मैं आपको एक कदम आगे ले जाने के लिए चाहता हूं. உங்களை இன்னொரு அடி முன்னே அழைத்து செல்ல விரும்புகிறேன். दूसरों की विश्वास रूपी नेव को छेद करने के एक हथियार आपके पास है. பிறருடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்த அல்லது விசுவாச அஸ்திபாரத்தை சேதப்படுத்த உங்களிடத்துல இன்னொரு ஆயுதம் வைத்திருக்கிறீர்கள். मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். नीति वचन நீதிமொழிகள் उसका 19वां अध्याय 19வது அதிகாரம் और 18 अध्याय மன்னித்துக் கொள்ளுங்கள் 18ஆம் அதிகாரம். वहां पर देखिएगा. அங்கே பாருங்கள். नीति वचन 18 अध्याय நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21 पद को देखिएगा. 21ஆம் வசனத்தை பாருங்கள். ध्यान से देखिएगा. நன்றாய் பாருங்கள். जीव के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். बस एक और बार सब कोई मिलके अपना दाहिने हाथ को उठा के इस वचन का आधा भाग को पढ़िएगा. मेरे पीछे बोलिएगा. என்னோட பின்னாலே இந்த வசனத்தினுடைய முதல் பாதி பகுதியை மாத்திரம் எனக்கு பின்னாலே சொல்லுங்கள். जीव के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं. कितने लोग वुड पेकर को देखते हैं? वुड पेकर மரங்கொத்தி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? वुड पेकर को देखे ना, மரங்கொத்தியை பார்த்திருப்பீங்க. वो पेड़ के ऊपर बैठ जाएगा. அது மரத்து மேல உட்கார்ந்திருக்கும். जिस पेड़ में बैठा है எந்த மரத்துல மரங்கொத்தி இருக்கோ उसी का क्या करेगा? அதை என்ன செய்யும்? टक 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 करके छेद बनाएगा ताकि अपने बच्चों को रख सके. அது டொக் 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 என்று சொல்லி துவாரமிட்டு தன்னுடைய குஞ்சுகளை கொண்டு வைப்பதற்காக. आप सोचेंगे कि भैया तो बहुत अच्छा काम कर रहा, अपना बच्चों के लिए इतना चिंता करता है. நீங்க நினைக்கலாம் மரங்கொத்தி என்ன அருமையா பிள்ளைகளை கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அழகா யோசனை பண்ணி செய்தே. लेकिन और चिड़ियों का आप देखें, ஆனா மற்ற பறவைகளை பார்த்திருக்கீங்களா? छोटी छोटी चिड़ियां आप देखे होंगे, சின்ன சின்ன குருவிகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? कौवा को देखे होंगे, காகத்தை பார்த்திருக்கலாம், कबूतर को देखे होंगे. புறா பார்த்திருக்கலாம். ये क्या करते हैं? இவைகள் என்ன செய்யும்? सूखे हुए घास को ले जाते हैं, सूखे हुए लकड़ी को ले जाते हैं, चाहे उखा भी क्यों न हो. காய்ந்த கொப்பு அல்லது கம்பு இவைகளை தூக்கிட்டு அவைகள் பறந்து செல்லும். वे जाके घोंसला बनाते हैं. கழுகா இருந்தாலும் போய் கூடு கட்டும். वो किसी का नुकसान नहीं करते हैं. யாருக்கும் எந்த தீமையும் விளைவிக்காக. ध्यान से सुनिए मेरी बात को. நல்லா கவனிங்க என்னுடைய காரியத்தை. वे भी घोंसले बनाते हैं अपने बच्चों के लिए. தன்னுடைய குஞ்சு அல்லது பிள்ளைகளுக்கு அவைகளும் கூடுகளை கட்டுகின்றன. घास को ला के रखते हैं ताकि सॉफ्ट स्पंज जैसा बच्चों के लिए हो जाए. புல்லெல்லாம் சாஃப்டான அந்த காரியத்தை எல்லாம் கொண்டு போய் அந்த கூட்டுக்குள்ள வைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி. दोनों का इंटेंशन एक ही है. ரெண்டு தாய் பறவையினுடைய நோக்கம் ஒன்றே. मेरे बच्चे सुरक्षित रहना है. என்னுடைய குஞ்சுகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். दोनों को एक ही लक्ष्य है. ரெண்டு பேருக்கும் ஒரே இலக்கு தான். लेकिन एक जो है, ஆனா ஒன்று जो पेड़ उसको छाया देता है, எந்த மரம் அதுக்கு நிழல் கொடுக்குதோ, जो पेड़ उसको सहारा देता है, எந்த மரம் இதுக்கு உதவி செய்தோ उसी में बैठ के அதுலயே உட்கார்ந்து ठोक 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 मेरे बच्चों के लिए ठोक ठोक खोल देगा. அது என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு டாக் 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 டாக்னு சொல்லி தோண்டிக்கிட்டே கிடக்கும். बगल वाला का हाथ पकड़ बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, आप वुडपेकर हैं? நீங்க மரங்கொத்தியா? क्या जवाब मिला है? இப்ப என்ன பதில் வந்திருக்கு? என்ன नहीं. कितने लोग वुडपेकर बनने के लिए चाहते हैं? எத்தனை பேர் वुडपेकर மரங்கொத்தியா இருக்க விரும்புறீங்க? मैं अबूबकर बनने के लिए नहीं कहता हूं. அதுபக்கர் அல்ல, वुडपेकर சொல்றேன். जिस पेड़ में से इनका आराम मिलता उसी में छेद करके अपने बच्चों के लिए, मेरे बच्चों आने वाले संतानों के लिए मैं कर रहा हूं. எந்த மரம் நிழல் கொடுக்கோ அந்த மரத்துல என்னோட பிள்ளைகள் குஞ்செல்லாம் வருது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லி செய்தார். अरे छोटी चिड़िया जो है इधर उधर सूखे जो गिरे हुए घास वगैरह का कोड़ के वहां पर एकदम अच्छा घोंसला बनाते हैं, और यहाँ तक नाइटिंगेल को भी पकड़ के ले जाते हैं रात को लाइट दे सकें.
பாருங்கள் அங்கே அந்த மற்ற குருவிகள் எல்லாம் நல்ல காஞ்ச அழகான புல் எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்ல கூடு நைட்டிங்களையும் பிடிச்சிட்டு வந்துருது அதுக்கு வெளிச்சம் கிடைக்கும்படியாக. They do. वे करती है Without spoiling others. किसी को नुकसान ना देते हुए. The intention may be right. उनके मकसद तो सही है. But your method also should be right. लेकिन क्रिया या उसको करने की तरीका भी सही होना बगल चाहिए. वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல காரங்க இப்படி சொல்லுங்கள். तुम्हारा मकसद खाली ठीक नहीं रहने से உன்னுடைய மோட்டிவ் நோக்கம் மட்டும் சரியா இருந்தா போதாது. काफी नहीं அது है. மட்டும் போதாது. तुम्हारा तरीका भी सही होना चाहिए. அதுக்கு முறைமையும் சரியா இருக்க வேண்டும். किसी को छेद करके अपना सुविधा मत खोजो எதையாவது தோண்டி போட்டுட்டு தொலை போட்டு ஓச வசதிக்காக ஆக்கிராத. और बोलोगे मेरे बच्चों के लिए इतना बड़ा सुरक्षा देना, என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி बगल वाला का हाथ पकड़ के बोले, मैं आप लोगों को सिखा रहा हूं. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், சொல்லுங்க கையை பிடிச்சு. उठपकर इतना मेहनत करती है, உட்பக்கர் இவ்வளவா உழைக்குது इतना सुरक्षा के लिए. அவ்வளவு பாதுகாப்புக்காக. कभी कभी சில வேளையில सांप चले आता है, பாம்பு அங்க வந்துருது. उसको रोकने के लिए அதை தடுக்க क्या उपाय है? என்ன வழி உண்டு? कुछ नहीं, ஒண்ணும் இல்ல. कुछ नहीं, ஒண்ணுமே இல்ல. कुछ नहीं. ஒண்ணும் இல்ல. मेरा कहने का मतलब, நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, जो दूसरों के विश्वास को ठोक के उसमें छेद बनाने के लिए चाहता है, எவன் ஒருவன் பிறருடைய விசுவாசத்தை துளையிட்டு சேதமாக்க விரும்புறானோ, अगर नीचे खोल के देखिएगा அவங்களுடைய கீழே தோண்டி எடுத்து பார்த்தனா पता चल जाए ये अपनी चक्कर में है, அங்க தெரியும் இவன் தனக்கு தேவையானதை अपनी எடுக்கிறதுக்காக सुविधा செய்றான். के लिए है, அவன் தனக்கு லாபமா செய்றான். अपने भविष्य के लिए है. தன்னுடைய சொந்த லாபத்துக்காக இருக்கிறான். बगल वाला का हाथ पकड़ के बोले, आपके बारे में नहीं कहा जा रहा है, சொல்லுங்க உங்களை குறித்தெல்லாம் நாங்க பேசல இங்க அப்படின்னு சொல்லுங்க. क्योंकि आप तो उठपकर नहीं ना है. ஏன்னா நீங்க உட்பக்கர் இல்ல இல்லையா? उसके लिए एक टूल दिया गया, उसको तो मुंह में ही दिया गया है. அதற்காக ஒரு சின்ன ஆயுதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆயுதம் தலையில முகத்துல தான் இருக்கு. आपको भीतर रखा गया, उसको बाहर रखा गया, बस इतना ही फर्क है. உங்களுக்கு उள்ள இருக்கு, அதுக்கு வெளியே நீட்டிட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். बगल वाला का अपना जीभ दिखाइए, பக்கத்துல உள்ளவங்களுக்கு உங்களுடைய நாக்க காண்பீங்க. अपने जीभ दिखाइए भाई. நாக்க காண்பீங்க. किसी किसी को शर्म लगता है, சிலர் வெக்கப்படுறாங்க போல் தெரியுது. क्योंकि जीभ ही लगाया नहीं इसलिए गंदा है. ஏன்னா அங்க நாக்கு வலிக்கலையே, ஆகையினால நாக்கெல்லாம் நாட்டம் அடிக்கணும் For the யோசிக்கிறீங்க. woodpecker it is given outside, उठपकर के लिए बाहर दिया गया, but men it is given inside. लेकिन मनुष्यों के लिए भीतर रखा गया. आपने सांप को देखा? பாம்பை பார்த்திருக்கீங்களா? आपने ये मेंढक को देखा? தவளையை பார்த்திருக்கீங்களா? वहां एक कीड़ा है, क्या करता है? அங்க ஒரு சின்ன பூச்சி இருக்கு சொன்னா வண்டு இருக்குன்னா என்ன செய்யும்? அது जीभ को लंबा करता है, அது நாக்க நீட்டும், और उस पे सट जाता है, அதுல ஒட்டிரும் அந்த பூச்சி, निकाल जाता है. உள்ள விழுங்கிரும் அந்த இது. छिपकली को देखा? பல்லியை பாருங்க, मक्खी वहां रहता है, அங்கேயாவது ஈ இருக்கும், உடனே அது அப்படியே போகும் நாக்க வச்சுட்டு அதை போட்டு ஒட்ட வச்சிரும். बगल वाला से पूछिए फिर, திரும்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, आप छिपकली है நீங்க பல்லியா या मेंढक है அல்லது தவளையா या सांप है? அல்லது பாம்பா? इसलिए याकूब को ये लिखना पड़ा. ஆகையினால யாக்கோபுக்கு எழுத வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. क्या लिखा है? அவன் என்ன எழுதியிருக்கான் பாருங்க. याकूब की पत्री, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3 अध्याय. 3ஆம் அதிகாரம். याकूब की पत्री 3 अध्याय. யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். इसको आप शायद जानते होंगे, लेकिन नहीं जानने वालों के लिए मैं सुनाने के लिए चाहता हूं. அறிந்திருந்தாலும் அறியாதவர்களுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். याकूब की पत्री, யாக்கோபு எழுதின நிருபம் उसका 3 अध्याय 3ஆம் அதிகாரம் 2 पद से लेकर पढ़ने जा रहे हैं. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். सब वचन को पढ़ने नहीं जा रहे हैं, लेकिन तो भी धीरे धीरे देखिएगा. எல்லா வசனத்தையும் வாசிக்காமல் மெதுமெதுவாக இதை பார்க்கலாம். हम सब बहुत बार चूक जाते हैं. நாம் எல்லாரும் अनेक விஷயங்களில் தவறுகிறோம். जो कोई वचन में नहीं चूकता है वही तो सिद्ध मनुष्य है और सारी देह पर भी लगाम लगा सकता है. ஒருவன் சொல் தவறாதவனானால்
அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். फिर घोड़े के बारे में दिया गया है, திரும்ப குதிரை குறித்து இருக்கு, फिर जहाज के बारे में दिया गया है, திரும்ப கப்பலை குறித்து இருக்கிறது. और कहने के बाद वहां चौथा पद में नीचे देखिएगा, திரும்ப சொன்ன பின்பு நாலாம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. एक छोटी सी पतवार के द्वारा मांझी की इच्छा के अनुसार घुमाया जाता है जहाज. அந்த சுக்கானால மிகவும் சிறிதா இருக்கிற சுக்கானால பெரிய கப்பலும் ஆட்டி அசைக்கப்படுகிறது. 5वां पद को देखिएगा, 5ஆம் வசனத்தை பாருங்க. वैसे ही जीभ भी एक छोटा सा अंग है और बड़ी बड़ी डींगे मारती है. அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். देखो थोड़ी सी आग से कितने बड़े वन में आग लग जाती है. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6वां पद, 6ஆம் வசனம், जीभ भी एक आग है. நாவும் நெருப்புதான். 7वां पद, 7ஆம் வசனம், क्योंकि हर प्रकार के वन पशु पक्षी और रेंगने वाले जंतु और जलचर तो मनुष्य जाति के बस में हो सकते हैं और हो भी गए हैं. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாசம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. 8वां पद, 8ஆம் வசனம், पर जीव को मनुष्यों में से कोई बस में नहीं कर सकता. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. वो एक ऐसी बला है जो कभी रुकती ही नहीं, वो प्राण नाशक विष से बरी हुई है. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. मेरे ओर ताकिए, இப்ப என்னை நோக்கி பாருங்கள். you have a tool, आपके पास एक साधन है. you have a tool sir, आपके पास एक साधन है. exactly like an woodpecker. जैसा वुडपेकर है वैसा ही है. You can make a big hole in the ship of somebody's faith. आप किसी के विश्वास जैसे जहाज में छेदा कर सकते हैं उसी से. You have a tool, आपके पास एक साधन है. you can destroy the good conscience of somebody. किसी का शुद्ध या अच्छा विवेक को घायल कर सकते हैं. But I was so amazed to read one verse, that is the 7th verse. लेकिन मैं चकित हो जाता हूं जब इस अध्याय का 7वां वचन को जब पढ़ता हूं. सुनिए ध्यान से, नन्नाई गवनियुंगल, मैं पढ़ रहा हूं फिर से. திரும்ப வாசிக்கிறேன். हर प्रकार के वन पशु पक्षी और रेंगने वाला जंतु और जलचर तो मनुष्य जाति के बस में हो सकते हैं. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், और हो भी गए हैं. அடக்கப்பட்டதும் உண்டு. मैं अभी आपको एक वीडियो 3 वीडियो दिखाने जा रहा हूं फटाफट. நான் இப்பொழுது உங்களுக்கு 3 வீடியோக்களை சீக்கிரமாய் காண்பிக்க விரும்புகிறேன். आप हंसते हंसते पेट फूल जाएगा, लेकिन थोड़ा सा देखिएगा. கொஞ்சம் நீங்க சிரித்து வயிறு குலுங்க சிரிக்க போறீங்க. ஆனா கொஞ்சம் அதை நீங்க பாருங்க. நீங்க याकूब कहता है सारे वन जंतुओं के मनुष्य अपना वश में कर लिया. யாக்கோப் சொல்கிறான் சகல விதமான பிராணிகளையும் மனுஷன் தன்னிடத்தில் அடக்கி கொண்டான். जब मैं वीडियो का नाम लिया सब कोई सीधा हो गया. வீடியோ சொன்னவனே எல்லாரும் நேரே உட்கார்ற மாதிரி தெரியுது. आप उसके पहले एक एक्सरसाइज करना पड़ेगा. ஆனா அதுக்கு முன்பு நீங்க ஒரு எக்சர்சைஸ் செய்ய வேண்டியிருக்கும். अपना जीभ का अपने से पकड़ लीजिए. உங்க நாக்க உங்க கையினால பிடிங்க. सब कोई, எல்லாரும். आप अपना जीभ को पकड़ने के लिए इतना शर्म क्यों करते हैं? ஏன் உங்க நாக்க நீங்க பிடிக்கிறதுக்கு अरे வெட்கப்படுறீங்க? दूसरों को मैं थोड़ी दलाई लामा हूं. मेरा जीभ को खींचो करके कि लड़का से कहा चुम्बन देके. दलाई लामा, தலாய் லாமா நான் मैं ऐसा தலாய் तो नहीं லாமாவா? कहा, मैं ऐसा तो नहीं कहा. அப்படி சொல்லவே இல்லையா? இன்னொரு பையனை பார்த்து அவர் சொன்னது மாதிரி என்னுடைய நாக்க பிடிச்சுலின்னு சொல்ற மாதிரி. अपना जीभ को पकड़ते हुए बोलिए मेरे पीछे, உங்க நாக்க நீங்க பிடிச்சுக்கிட்டு எனக்கு பின்னால சொல்லுங்க. हे मेरे जीभ என்னுடைய நாவே तू आग है. நீ ஒரு बोलिए तू आग நெருப்பு. है. நீ நெருப்பு. बाइबल बतलाती है
आग है, इसलिए परमेश्वर उसको पानी में रखा है. ஆகையினால தேவன் அந்த நெருப்பாகிய நாவை தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. इसलिए पानी से बाहर निकालो मत. ஆகையினால தண்ணியை விட்டு வெளியே எடுத்துறாத. बोलिए 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 बोलिए. சொல்லுங்க, நாக்க பார்த்து தண்ணியை விட்டு வெளியே வந்துறாத. अपने जीभ से कहिए. உங்க நாக்க பார்த்து சொல்லுங்க, पानी से बाहर निकलो मत. தண்ணியில விட்டு வெளியே வந்துறாத. इसके लिए आपको ट्रेनिंग देना पड़ेगा. சோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. நீங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். वो जरूर भयंकर है, அது பயங்கரமானது தான், खतरा है, ஆபத்தானது, छोटी है, சின்னது, परंतु ஆனால் पूरा वन को जलाने का आग है. முழு காட்டையும் கொளுத்தி விடக்கூடிய நெருப்பு. क्या ट्रेनिंग दे सकते हैं? என்ன இதுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? मेरा कहने का मतलब यही है, நான் சொல்ல வருவதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், पैसा कमाने के लिए பணத்தை சம்பாதிக்க ये ऐप को लोगों ने इतना ट्रेनिंग दे दिया ताकि वो फोटो खींच सकता है, आराम से बैठ सकता है. लेकिन अगले वीडियो आपके लिए बहुत मजेदार है. அது பைசா பணத்தை சம்பாதிக்க அந்த ஆப்புக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் வர்ற ஒரு வீடியோ இருக்குது, அது ரொம்ப ருசிகரமானது. लेकिन अभी उसके पहले आप और एक एक्सरसाइज कीजिए. இன்னொரு முறை அந்த வர வீடியோ பார்க்க முன்னாடி ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாமா? अभी बोलिएगा, இப்ப சொல்லுங்க, ये जीभ நாவே मेरे वश में रहना, என் வசத்துல இருந்துரு. अपने खींचानी में चले जाना नहीं. நீ போற இடத்துக்கு போயிட்டு இருக்காத. तुम्हारा शब्द जो है உன்னுடைய வார்த்தை कई लोगों को அநேகரை घायल करता है, காயப்படுத்துகிறது, छेद करता है, துளை போட்டு उनका शुद्ध विवेक को गंदा करता है. அவளுக்குள்ள சுத்த மனசாட்சியை கெடுத்துறது. एडी भैया की बेटी आलिव को आपने देखा? எடிபேனுடைய மகள் ஆலிவை நீங்க பாத்திருக்கீங்களா? जब वो छोटी थी, 2 साल की थी, 2 வயது இருக்கிற அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது एडी ने मेरे हाथ में दे के कहा, எடி என்னுடைய கரத்துல கொடுத்து சொன்னா, दादा के पास जाओ. ஏ தாத்தாட்ட போ. प्यार से आई. நல்ல அன்போடு தான் வந்தா. मैं भी प्यार दिखाने के लिए उसके गले में थोड़ा सा चुम्बन दे दिया. நானும் அன்பை காட்டணும்னு சொல்லி இவனுடைய கன்னத்துல ஒரு சின்ன முத்த விட்டேன். वो पोंछते हुए चिल्ला के रोने लगी. அவ தொடச்சிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. मैंने कहा, मैंने क्या किया बेटा? நான் சொன்னேன், என்னம்மா நான் செஞ்சுட்டேன், அழுறியே? दादा ने तुमको प्यार दिखाया. தாத்தா உனக்கு அன்பு கொடுத்தாங்க. बोलने नहीं आता था. அவளுக்கு பேச தெரியாத காலம் அது. वो अपना पापा के पास गई. உடனே அப்பாவிட்ட போனாவ. वहां जाके कह दिए, அங்கே போய் சொல்லிட்டு, दादा ने मुझे गंदा कर दिया. தாத்தா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. 2 साल की लड़की, 2 வயது தான் இருக்கும் அவளுக்கு. मैंने गाल में चुम्बन दिया. நான் கன்னத்துல முத்தம் கொடுத்தேன். मैं उसका दादा हूँ. நான் தாத்தாவா இருந்தேன். प्यार से ही दिया. அன்போடு கொடுத்தேன். मैं मुंह पोंछ के ही दिया. मेरा थूक मुंह लगा नहीं. எச்சி பற்ற கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்தேன். गंदा हो गया. அசிங்கப்படுத்திட்டாங்க. कोई भी तुमको करेगा ना, 1 मिनट अभी देखिएगा, कोई भी करेगा ना, थोड़ा सा सोचो, लड़की लो थोड़ा सोच लो. एक चुम्मा दे देंगे, देना तो वहां पर जाके पेड़ पर दे दो, कह दीजिएगा. हेलो. नहीं कि ये गंदा कर दिया मतलब मेरे बोली से कई लोगों का विवेक गंदा होने का संभावना है. அந்த என்னுடைய வார்த்தையினாலே अनेகருடைய காரியங்கள் அசிங்கப்படுவது, வாழ்க்கை அசிங்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. अभी एक फैमिली फोटो खींचा जा रहा है, थोड़ा देख लीजिएगा. இப்பொழுது ஒரு हाथ पकड़ बोले, பக்கத்துல கரங்களை பற்றி சொல்லுங்கள். अगर बंदर को इतना ट्रेनिंग मिल सकता है, குரங்குக்கு இவ்வளவு ட்ரைனிங் கிடைக்கும்னு சொன்னா, तुम्हारा जीभ को तुम ट्रेनिंग नहीं दे सकती உன் है. நாவுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்க முடியாதோ? तमिल वाला कहते हैं ना, தமிழ்காரங்க சொல்லுவாங்க, परमेश्वर ने जीभ में हड्डी को नहीं रखा, इसलिए वो कुछ भी आता बोलता. கடவுள் நாக்குல எலும்பு வைக்கல, அதனால வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். इस सुबेरे के समय இந்த காலை வேளையில ஏசாயா को परमेश्वर ने दर्शन दिया. ஏசாயாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். वो सेवकाई में था, அவன் ஊழியத்துல தான இருந்தான். बहुतों के बारे में कहा था, अनेகரை குறித்து பேசினவன், देश के बारे में कहा था, தேசங்களை குறித்து உரைத்தவன். लेकिन एक दिन चिंता करके मंदिर में गया. ஆனா ஒரு நாள் கவலைப்பட்டு ஆலயத்துக்கு போனான். राजा की मृत्यु हो गई. ராஜாவுக்கு மரணம் வந்து விட்டது. परमेश्वर से पूछने के लिए जा रहा है. தேவனிடத்துல கேட்க போயிருக்கிறான் அவன். भविष्यवक्ता है. தீர்க்கதரிசியாக ஏசாயா वहां परमेश्वर को बहुत वैभव के साथ देखा. அங்கே கர்த்தரை மாட்சிமையோடு கண்டான்.
स्वर्गदूतों के साथ देखा, தூதர்களோடு கூட காட்சியை கண்டான். वहां का आवाज को सुना, அங்க இருக்கிற சத்தத்தை கேட்டான். पवित्र पवित्र पवित्र। பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். तुरंत उसने पहली प्रार्थना की, உடனே அவன் முதலாவது ஜெபம் செய்தான். प्रभु ஆண்டவரே, मैं अशुद्ध होंठ वाला हूं, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். मैं अशुद्ध होंठ वालों के बीच में रहने वाला हूं। நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். हाय मेरे लिए, எனக்கு ஐயோ, मुंह के बल गिर गया। முகங்குப்புற விழுந்தான். बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது, स्वर्ग में से एक स्वर्गदूत ने பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் एक आग एक टुकड़ा को ले आके ஒரு அக்கினி தழலை எடுத்து கொண்டு வந்தான். उसके जीभ को छुआ ஏசாவினுடைய நாக்கை தொட்டான், வாயை தொட்டான். और कहने लगा, சொன்னான், इसके छुए जाने के चलते ये தொட்டது நான் இவனுடைய வாயை தொடப்பட்டதினாலே तुम शुद्ध हो गए हो। நீ சுத்தமானாய். अभी परमेश्वर की आवाज को सुन रहा, परमेश्वर येसाया से बोलता नहीं है। இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஏசாயா ஒன்னும் பேசவில்லை. येसाया से वो बातचीत नहीं कर, ஏசாவிடத்துல பேசவில்லை. परमेश्वर अपने में एक कमिटी, एक काउंसलिंग रखा है। ஆண்டவர் அங்கே தனக்குள்ளே ஒரு கமிட்டி வைத்திருக்கிறார், ஒரு கவுன்சில் வைத்திருக்கிறார். அங்கே कौन जाएगा? அங்கே சொல்கிறார், யார் போவார்? हमारे चलते हमारे जगह पर कौन जाएगा? யார் போவார் நமது காரியமாய்? येसाया कहता है, ஏசாயா சொல்லுகிறான், கீழே मैं तैयार हूं, நான் போகிறேன், मुझे भेज, என்னை அனுப்பும். क्योंकि my tool is tamed now. क्योंकि अभी मेरा साधन वो प्रशिक्षित किया गया है, बनाया Listen. गया. सुनिए, Do you want to be powerful? क्या आप सामर्थ्य बनना चाहते हैं? Do you want to be a prophet to the nation? क्या आप देश के लिए भविष्यवक्ता बनना चाहते हैं? Do you want to be effective in your service for the Lord? क्या परमेश्वर की सेवकाई में आप कामयाब होना चाहते हैं? Whether it is a teaching or a medical or the administration, whatever it may be, do you want to be effective in your service? आप शिक्षक हो या मेडिकल में कोई भी हो या कहीं भी आप सेवकाई में हो, क्या आप वहां कामयाब होना चाहते हैं? Take a step today. आज एक कदम उठाएं. Lord, हे प्रभु, through my words मेरे वचनों के द्वारा or my writing, मेरे लिखावट के द्वारा I will never defile anybody's good conscience. किसी का अच्छे विवेक को मैं घायल नहीं करूंगा. I will never puncture anybody's faith. किसी का विश्वास को मैं छेदा नहीं करूंगा. Give me grace अनुग्रह मुझे दे to have a total control to my tongue. मेरे जीभ को पूरे पूरे नियंत्रण में रख सकूं. It is easy to throw the words, शब्दों को फेंकना आसान है, but you cannot take it back. लेकिन फेंका हुआ शब्दों को बटोरना मुश्किल है. Listen, सुनिए, you can throw the words, आप शब्दों को फेंक सकते हैं, you cannot take it back. लेकिन उनको बटोर नहीं सकते हैं. That is why James writes in the 3rd chapter 2nd verse, इसलिए याकूब अपनी पत्री में 3रा अध्याय 2रा वचन में कहता है. we are going to read that again. उस वचन को फिर से पढ़ने जा रहे हैं. James 3rd chapter verse 2. याकूब 3रा अध्याय 2रा वचन. सब कोई पढ़ेंगे मिलके. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? हम सब बहुत बार चूक जाते हैं, जो कोई वचन में नहीं चूकता वही तो सिद्ध मनुष्य है और सारी देह पर भी लगाम लगा सकता है. घुटना में आइएगा. முழங்கால்ல வரலாமா எல்லாரும்? नीति वचन 18 अध्याय का 20वां पद. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20வது வசனம். सब कोई घुटना में आए. எல்லாரும் முழங்கால்ல வந்துருங்க. 20 और 21 का पढ़ना. मनुष्य का पेट मुंह की बातों के फल से भरता है. बोलिए.
और बोलने से जो कुछ प्राप्त होता है उससे वो तृप्त होता है। सब कोई जोर से बोलें, जीव के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं। அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். उस गीत को प्रार्थना के रूप में हम गाने जा रहे हैं, फिर से आग बरसा दें।